Good morning students. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பேப்பர்ல நம்ம 16 மார்க் क्वेश्चन சீரிஸ் பார்த்துட்டோம். அதுல இன்டகிரேஷன்ல ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்கறோம். So what is given in the question? Evaluate integral. So இதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் போட போறோம். u ஓட வேல்யூ என்ன எடுக்க போறோம்? e பவர் -x. dv என்னது? sin bx dx. So du e power minus ax differentiate பண்ணா e power minus ax x பக்கத்துல என்ன இருக்கோ அது அப்படியே கீழ வரும். So du ஓட வேல்யூ minus a e power b இது இன்டகிரேட் பண்ணனும். sin இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? minus cos bx இன்டகிரேஷன்ல x பக்கத்துல இருக்கோ அது அப்படியே டினாமினேட்டர்ல வரும். ஓகே. So integral u dv ஓட ஃபார்முலா இது uv minus integral v du. Integral u dv ஓட ஃபார்முலா uv minus integral v du. So நம்ம வந்து இந்த பார்ட் எழுதிட்டோம். क्वेश्चन என்ன கேட்டிருக்கு? I is equal to integral 0 to infinity e power minus ax sin bx dx. இதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இது I ஓட வேல்யூ. இப்போ நம்ம என்ன செய்றோம்? சப்ஸ்டிட்யூட் பண்றோம். u ஓட வேல்யூ இது. u ஓட வேல்யூ e power minus ax. v ஓட வேல்யூ minus cos bx by b. லிமிட் என்ன கொடுத்திருக்கு? 0 to infinity minus integral 0 to infinity v ஓட வேல்யூ minus cos bx by b du. du என்னது? minus a into e power minus ax dx. So நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுல கான்ஸ்டன்ட் வேல்யூ இது -1/b ங்கிறது அப்பர் லிமிட் 0 e பவர் இன்ஃபினிட்டி. e பவர் இன்ஃபினிட்டி ஓட வேல்யூ 0. ஓகே, அதுக்கு அப்புறம் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். e பவர் 0 1 cos 0 ஓட வேல்யூ 1. அப்ப இது டோட்டலா இந்த வேல்யூ என்ன கிடைக்குது? -1. ஓகே, மிடில்ல -1/b எடுத்துட்டோம். லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் டோட்டலா 3 மைனஸ் இருக்கு. மைனஸ் வரும். இந்த கான்ஸ்டன்ட் a by b எப்படி எடுத்துறோம்? இன்டகிரல் 0 to infinity e power minus ax cos bx dx. ஓகே, மறுபடியும் இதுக்கு வந்து நம்ம இத வந்து i1 எடுத்துக்கிட்டு இதுக்கு மட்டும் தனியா கண்டுபிடிக்க போறோம். i1 ஓட வேல்யூ என்னது? சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப் என்ன போட்டுக்கலாம்? I is equal to minus into minus plus 1 by b minus a by b integral 0 to infinity என்னது? e power minus ax cos bx dx. இந்த வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எது? I1 ஓட வேல்யூ. I1 is equal to integral 0 to infinity e power minus ax cos bx dx. So இதுக்கு u ஓட வேல்யூ என்னது? இதுக்கு u ஓட வேல்யூ e power minus dx. இத மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? e power minus ax dv என்னது? cos bx b. cos ஐ இன்டகிரேட் பண்ணா sin bx by b. இத வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். i1 மட்டும் நம்ம தனியா கண்டுபிடிச்சிட்டோம். சோ i1 மட்டும் தனியா கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? u ஓட வேல்யூ என்னது? What is the value of u? u is equal to e power minus ax by b. u ஓட வேல்யூ e power minus b sin bx by b. What is the limit? Limit is 0 to infinity. Now limit என்னது? 0 to infinity. uv minus b ஓட வேல்யூ என்னது? sin bx by b. uv minus b du என்னது? minus a e power minus ax dx. So இது i1 நம்ம தனியா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். i1 is equal to இந்த லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். லிமிட்டோட வேல்யூ என்னது? நம்ம இந்த i1 இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அது இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இதுல கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம தனியா எடுத்துட்டு என்ன செய்ய போறோம்? 1 by u ஓட வேல்யூ e power minus ax. u ஓட வேல்யூ e power minus ax. b ஓட வேல்யூ sin bx by b into minus ab.
ஓகே ஸோ இதில் 1/b வெளியே எடுத்து e பவர் இன்ஃபினிட்டி 0 e பவர் 0 1 sin 0ஓட வேல்யூ 0 ஓகே 1/b மட்டும் நமக்கு வெளியே இருக்கும். இங்கே என்ன இருக்கு -a/b integral 0 to infinity e பவர் -ax sin bx dx ஓகே ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன கிடைக்க போகுது 1/b I1 is equal to 1/b plus a/b into இந்த வேல்யூ தான் என்னது I ஓகே ஸோ I1 ஓட வேல்யூவை அப்படியே நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஐயில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நம்ம -a/b இதுதான் I1 ஓகே இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் 1/b plus a/b into I ஓகேயா அப்போ இந்த I is equal to என்னது 1/b மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் -a² இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -a²/b² ஓகேயா இது ரெண்டும் நம்ம என்ன செய்கிறோம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது -a/b இதில் இருந்துச்சு இதில் 1/b 0 -0 அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகிடும் 0 ஆகிடும். I1ல இந்த வேல்யூ 0 ஓகே எனக்கு எடுத்து மல்டிப்ளை பை 0 0 இந்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கு 0 இருக்கு. அப்போ இங்கே இந்த மிடில் என்ன இருக்கு -a²/b² into I ஓகே ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப் நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த இது அங்கே போனால் என்ன ஆகும் I plus a² into b² I is equal to 1/b ஓகே ஸோ இதில் ஐயை காமனாக எடுத்துடலாம். Now we are going to take I common. ஐயை காமனாக எடுத்தால் என்ன ஆகும் 1 plus a² plus b² is equal to 1/b. ஸோ இது எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் b² plus a² by b² is equal to 1/b. நம்ம ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ I is equal to b² அங்கே போகும் b²/b இது டினாமினேட்டரில் வரும் 1/a² plus b² இது ரெண்டும் கேன்சல் ஆகும். I is equal to b² நமக்கு வந்து நியூமரேட்டரில் b² இருக்குது டினாமினேட்டரில் b இருக்குது b² b கேன்சல்னா b divided by a² plus b² இதுதான் நம்மளோட இன்டகிரேஷனோட சார். இன்டகிரேஷன் பை சார் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஷேர்